மணிமேகலை ஆரம்ப காலகட்டத்தில் பல டிவி ஷோவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் விஜய் டிவி அவங்களுக்கு நிலையான பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற குக்கு விட்டு கோமாளி நிகழ்ச்சியில் இவங்க கோமாளியை அசத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கு விட்டு கோமாளி நிகழ்ச்சி தொகுத்தும் வழங்கியிருந்தாங்க. அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி குக்கு விட்டு கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் ஒருத்தவங்களுக்கும் இவங்களுக்குமே பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறதா மணிமேகலை குற்றம் சாட்டியிருந்தாங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலையில தலையிடுறாங்க. எனக்கு சுயமரியாதை இருக்குது, அதனால இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. அதன்படியே குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில மட்டும் இல்ல, விஜய் டிவியில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணம் விஜய் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இடையே பெரிய பிரச்சனையுமே வந்துச்சு. அந்த வகையில் சமீபத்தில் ஜீ தமிழில் மணிமேகலை என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வெளியாச்சு. அதன்படி மணிமேகலை இப்போது ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல் தொகுப்பாளினியாக வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வர்ற மார்ச் 1 ஆரம்பமாகுது. மணிமேகலை என்ட்ரி கொடுத்திருக்கிற இந்த ப்ரோமோ வெளியாகி வைரலாகி வந்துட்டு இருக்குது. இதுக்கு மணிமேகலோட ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஷோவை மணிமேகலை ஆர்ஜே விஜய் கூட தொகுத்து வழங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடுவர்களாக ஸ்னேகா, வரலட்சுமி சரத்குமார், மாஸ்டர் பாபா பாஸ்கர் இவங்களாம் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் சங்கீதா நடுவராக இருந்தாங்க. அவங்க விலகுனதுனால வரலட்சுமி சரத்குமார் முதல் முறையாக சின்னத்திரையில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க.